இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது விழுதா அதில் சேர்த்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வேறு எதுவும் சேர்க்க வேணாம். அதுலேயே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே போதும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம அதை அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுது அது. இதை அப்படியே நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சமாக கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு